ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விஜிபி ஃபேமிலி. நான் ரொம்ப நாளாக வீடியோ போடல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஸ்டடீஸ் ஒர்க் இருந்துச்சு, அதே மாதிரி நம்ம கடையில் வேலை இருந்துச்சு. ஆயுத பூஜைக்கு வீடியோ போட்டிருப்போம், பார்த்துருக்கீங்க. சரி வாங்க, இப்போ நம்ம பிளான்ஸு என்னென்ன பண்ணியிருக்கேன், என்னென்ன அப்டேட் ஆகிருக்கு, எப்படி வளர்ந்துருக்குன்னு காமிக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதான் கொஞ்சம் வெயில் அடிக்குது, இவ்வளோ நேரம் மோடமாக இருந்துச்சுன்னு வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், நம்ம வாழைக்கன்று 4 வச்சோம். சரி 4 எல்லாமே வந்துடாதுன்னு பார்த்தோம், ஆனால் எல்லாமே நல்லா வந்துருச்சு. நம்ம நட்டு வச்ச பொன்னாங்கண்ணி பாருங்கள், நல்லா செழிப்பாக இருக்குது. இதில் வந்து இந்த 2ல் 1 மட்டும் வச்சுக்கிட்டு காய்ஸ், இந்த 2ல் நம்ம இங்கே வைக்க போகிறோம். எல்லாம் ஒரே கன்று தான், ஆனால் பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து நம்ம பார்த்திங்கன்னா புதினா நட்டு வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம செவ்வாழை கன்று, நல்லா தளைஞ்சிருச்சு. அடுத்தது இங்கே தான் நம்ம கொமக்ரானட், அதாவது மாதுளப்பழம் நட்டு வச்சுருந்தோம். ஆனால் அது வரல, கொஞ்சம் செடி வந்துச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, வராமல் போயிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம கொய்யாக்கன்று நம்ம வாங்கிட்டு வந்து நட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து குலதெய்வ கோயிலுக்கு மலைக்கு போயிருப்போன்னு சொன்னோம். அப்போ அங்கேருந்து பறிச்சு அந்த பிரண்டை, மலையில் பிரண்டை, அங்கே மலையில் இருந்த பிரண்டை மண்ணெல்லாம் மலைக்கு அதுமா மலையில் நல்லா செழிப்பாக வந்துச்சு. சரி நம்ம வீட்லேயும் நட்டலான்னு நட்டோம். இது இருந்தால் இப்படி கிளைய உடச்சி, அது உடஞ்சிருக்குது. இப்படி உடச்சி நீங்கள் மண்ணில் குத்தி வச்சிங்கனாலே நீட்டாக வந்துடும். அடுத்தது நம்ம கருவேப்பிலை கன்று நல்லா செழிப்பாக வருது. அதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸு. இப்போ பாருங்கள், நம்ம தொட்டாச்சு நீங்கள் இங்கெல்லாம் நம்ம விதை போட்டிருக்கோம், ஒவ்வொன்றா முளைச்சிக்கிட்டு வருது. பாவச்செடி தான் கொஞ்சம், அது 2 இது வந்து பெருக்கான் நோண்டி விட்டு போயிடுச்சு. இங்கே 2 இருந்தது பெருக்கான் நோண்டி விட்டு போயிடுச்சு. அதில் தப்பிச்சு இந்த 3 செடி வருது. இந்த நம்ம பச்சை மாடலை செடி இங்கே பாருங்கள். அடுத்ததே நம்ம பீக்கஞ்செடி தான் ஹைலைட்டு. ஏன் எப்படி போனால் என்ன, நான் நல்லா வளருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வளருது பாருங்கள் ஜம்முன்னு. அதுலேயும் இந்த ஒரு செடி மட்டும் கொஞ்சோண்டு வளர்ந்துருக்கு, அதை கொஞ்சம் சுற்றி விட்ருக்கோம். ஏன்னா சுற்றி விட்டா இன்னும் கொஞ்சம் பிடிவானமாக ஆகும், டக்கு டக்குன்னு வளரும். சரி வாங்க, அடுத்தது என்னென்னு பார்க்க. நம்ம ரோஸ் செடிக்கும் மாங்கன்னுக்கும் நல்லா பெரிய பெட்டியில் வச்சாச்சு பாருங்கள். இது நம்ம ரோஸ் செடி, இது நம்ம மாங்கன்று பாருங்கள். இது வந்து பாம்பே வெங்காயம்னு நினைக்கிறேன், அதாவது இந்த பெரிய வெங்காயம்பாங்களா அதுன்னு நினைக்கிறேன். அது தானாக முளைச்சிட்டு வருது. இதெல்லாம் நம்ம சிறுகீரை விதை கொஞ்சம் இருந்துச்சு, அதை போட்டு அப்படியே முளைச்சிச்சு. இங்கே நம்ம தக்காளி தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கே கத்திரி, வெண்டை, வெள்ளரி இந்த மாதிரி வேறு போட்டிருக்கோம். இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நம்ம இதில் செடி மட்டும் பார்க்கலாம். வந்து கோசாப்பழம், அதாவது வாட்டர்மெலன் சீட்ஸு, அந்த செடி. நம்ம டேபிள் ரோஸு, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு செடி. இது வந்து பார்த்திங்கன்னா சிறுகீரை. இது வந்து நம்ம வெங்காயம். இது வந்து நம்ம இஞ்சி செடி. இது வந்து நம்ம புதினா நட்டு வச்சுருக்கோம். இது வந்து நெல்லி, அப்புறம் கொல்லிமலை கீரை, அதுக்கப்புறம் பூண்டு நிறையா இருக்குது. தெரிஞ்சிக்க